அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முட்டை 5 எடுத்துக்கோங்க, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், 3 மீடியம் சாப்டு ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 டொமேட்டோஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் லவங்கம், ஏலக்காய், பட்டை, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து அதில் நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது முட்டை ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். 1 by 1 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு மூடி போட்டு 5 to 6 மினிட் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 to 6 மினிட்க்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் அகலமான பேன் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மசாலா உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியான எக் கிரேவி இஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.